ஆளுங்கட்சிக்கு ஆதரவு சட்டமன்ற இதானே நீங்க முன்னாடி செஞ்சீங்க. கண்டிப்பா நீங்க முன்னாடி செஞ்சது தானே. இப்ப என்ன பண்ணாங்க திமுக, என்ன பண்ணாங்க, ஆர்பி உதயகுமார் கொண்டு வந்து முன்னிருக்கையை கொடுத்துட்டு ஓபிஎஸ் அவரை கொண்டு வந்து பின்னாடி உட்கார வைக்க இல்லையா. அவரோட ஆட்கள் 4 பேரும் பின்னாடி தள்ள இல்லையா. அதுதான் இப்ப அன்னைக்கு அவர் ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். நீங்க பழந்துன்னு கொட்டைப்பட்டு வருவாரு அதிமுக. அவருக்கு அதிமுக இருக்கிற A to Z தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் சட்டமன்ற மரபுகளையும் படிச்சவரு. அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட நீங்க போய் கொடுத்து பார்க்கும்போது உங்களுடைய முகம் எப்படி மாறி இருக்கும்னு நீங்க புரிஞ்சு பாருங்க. அவரையே நீங்க வெளியே தள்ளுனீங்க. இன்னைக்கு அதிமுக அலுவலகத்துக்கு பாரத ரத்னாங்கிறத ஒரு எம்ஜிஆர்ங்கிற ஒரு பேர் வச்சு அதை அழைக்கணும்னு சொன்ன உரிமை குரல் எழுப்பினவரு அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகர். ஆனா அதுக்கே எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க, எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணீங்க அங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்க அன்னைக்கு எங்க கூட பயணிச்சவர் அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகர். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த 30 பேரை தான் ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விடும்போது மக்கள் ஏற்கனவே அவர் செல்வாக்கில் தான் இருக்காங்க. திமுகவை எதிர்த்து வாக்களிக்காது. ஏன்னா எதிர்த்து வாக்களிச்சீங்கன்னா அவர் அடுத்த தேர்தலில் சந்திங்கன்னு சொல்லி தான் அவருடைய தாவேகா தலைவர் அவருடைய அணுகுமுறை அப்படிதான் இருக்குமே ஒழிய யாருக்கிட்டையும் கை கட்டி நின்று உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து பெட்டியை கொடுத்து இல்ல பேரம் பேசியோ இல்ல குதிரை பேரம் பேசியோ இல்ல அமைச்சர் பதவி தாரனோ அங்க அதிகாரமிக்க பதவி தாரன்னு யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாருங்கிற நம்பிக்கை தமிழக மக்கள் மத்தியில இருக்கு. அதே நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன், அவர் இப்போது இருக்கிற அவர் முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய வழியில மக்களை நினைச்சு அவர் பயணிக்க அவர் பின்னாடி மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கும்ங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால இவங்களை பணம் கொடுத்து வாங்கப்பட்ட எம்எல்ஏ பதவியை வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லுவார ஒழிய உள்ளுக்கு வச்சு ஆதரவு வாங்க மாட்டார்.